வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் நம்ம இலக்கியாவுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கிராண்டாக நம்ம கௌதம் கார் கிஃப்டாக கொடுக்குறாங்க. அந்த காரை ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் காரில் வராங்க. ரொம்ப அழகாகவே ஓட்டிட்டு வர, நீ நல்லா ஓட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் புகழ்ந்துட்டு வராரு. நம்ம இலக்கியாவை ஸ்பீடாக ஓட்ட சொல்கிறாங்க. நம்ம இலக்கியா நல்லா தான் ஓட்டிட்டு வராங்க. ஆனால் இந்த அஞ்சலி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ இலக்கியா கார் வரும், நம்ம போயிட்டு அவ கார் முன்னாடி விழுவோம் அப்படி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி. அதே மாதிரி தான் நடந்து போச்சு. நம்ம இலக்கியா கார் ஓட்டிட்டு வர இந்த அஞ்சலி ஓடி கார் முன்னாடி வந்துடுறாங்க. உடனே ரவுண்டு கட்டிக்கிறாங்க. இது எல்லாம் பிளான் செட்டப்புங்க. இந்த அஞ்சலி எப்படியாச்சும் அவ பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடவே கூடாது, ரொம்ப மோசமான பிறந்த நாளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த அஞ்சலி பிளான் போட்டு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம இலக்கியாவை பிடிச்சி திட்ட உடனே பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு, இதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம கௌதமோட ஃப்ரெண்டு போலீஸும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவை நான் டிரைவிங் பண்ணல, நான் பண்ணல அந்த மாதிரி சொல்லு அந்த மாதிரி கௌதம் சொல்கிறாரு. நம்ம இலக்கியா எப்படிங்க, நான் தானே டிரைவிங் பண்ணேன், நான் எப்படி இல்லைன்னு போய் சொல்ல முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறத மட்டும் செய் இலக்கியான்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து நம்ம இலக்கியாவை காப்பாற்றுவாங்க கௌதம். அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி நாடகம் ஆடிட்டுருக்கா அப்படின்ற உண்மை குடிச்சிக்கத்தில் நம்ம இலக்கியாவுக்கு தெரிய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை வச்சு இலக்கியாவை இப்படி போலீஸ்கிட்ட மாட்டி விட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பைரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பைரவிக்கு செம்மையாக ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. ஓ அப்படியா, நல்லா வசமாக சிக்கினாலா, இது எல்லாம் பிளான் போட்டதே நாங்கள் தான், எனக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிளானா அப்படின்ற மாதிரி நம்ம பைரவி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களே போலீஸை வர வச்சு நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த எஸ்எஸ்கே சேர்ந்து போலீஸ்காரை வர வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இலக்கியா அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அஞ்சலி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படி மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம கௌதம் ரொம்பவே பதட்டமாகறாங்க. எஸ்ஐ பக்கத்தில் இருந்தாலும் இன்னுமே செய்ய முடியல அவங்களால, ஏன்னா நம்ம இலக்கியா மாதிரி தான் தப்பு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோட ஃப்ரெண்டு போலீஸ்காரும் அமைதியாக தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம இலக்கியா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம கௌதம் விட மாட்டார். உடனே ஜாமீனுக்கு போட்டு நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் தாங்க கண்டுபிடிக்க போகிறாங்க எல்லா விஷயத்தையுமே. இந்த அஞ்சலி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம இலக்கியாவோட பிறந்த நாளை கெடுக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி உண்மை தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கிய பத்திரகாலியாக மாற போகிறாங்க. வாங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.